அண்ணாமலைக்கு எங்கே ஊழல் பண்ணுறான், எங்கே லஞ்சம் வாங்குறான், எங்கே கமிஷன் கொடுக்குறான், எங்கே ரோடு போடுறான், எல்லா கதையும் தெரியும். கடந்த திமுக ஆட்சியிலேயே கமிஷன் வாங்கின நம்பர் தான் அண்ணாமலை. அப்போ இப்போ தாவேக ஆட்சியில் எங்கே ஊழல் நடக்குது, கமிஷன் கிடைக்குது அவருக்கு தெரியும். அவர் சொல்றது சரியா இருக்கு. இப்போ தாவேக்கா ஊழலில் ஈடுபடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். 100%. 11 ரசாயன மது புட்டிகள் தடை செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் அதை நீக்குவதற்கு யார் காரணம்? அமைச்சர் விக்னேஷுக்கு தெரியுமா தெரியாது? யாருக்கு போச்சு இந்த பணம்? பிரபுவுடைய அப்பா, வேளாண்மை துறை அமைச்சர் பிரபுவுடைய அப்பா 50 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இது விஜய்க்கு தெரியுமா? இல்லை அசராக்காருக்கு விஜய்க்கு நோட் போட்டாரா? விஜய் அதை பார்த்து தூக்கி வீசிட்டாரா? திமுக செய்த ஊழலை நீங்கள் 5 வருஷம் போகும்போது அதை விட அதிகமாக போல் இருக்க. செந்தில் பாலாஜி இப்போ பாஜக போறதா அதிமுக போறதான்னு தடுமாறிட்டு இருக்காரு திமுகவில் இருந்து. எதனால சார் திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு நபரா செந்தில் பாலாஜி கருதப்பட்டாரு? இப்போ ஊழல் பண்ணப்பயே அமைச்சரவையில் வச்சிருந்தாங்க திமுக. அவ்வளவு சீக்கிரமா செந்தில் பாலாஜி அவர்களை திமுக விட்டுருவாங்க? RS பாரதி திமுகக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு சாபம் விடுற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. அவர் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லம்மா, அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை இழந்ததை சகிச்சு. ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு சேகர்பாபு தான் பங்குன்ற மாதிரி அந்த தேர்தல் மறுசீரமைப்பு அறிக்கை கொடுத்திருக்காங்க. குளத்தூர்ல முஸ்லீம் வாக்குகளே இல்லை, அங்க நிறுத்தி வச்சது தந்திரமா சேகர்பாபு தான். அதுல பெரிய விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஊழல் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரா? அண்ணாவை ஃபாலோ பண்றாரு, ஒரு நாகரிகத்துக்காக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு போட்டு முதலமைச்சரானா காலில் விழுந்ததா அதிகாரம்? ஸ்டாலினுடைய காலடியில் போய் ஆசீர்வாதம் வாங்குவதா நீங்க தீய சக்தி ஒழிச்ச லட்சணமா? கீழ்பாக்கம் மருத்துவமனையில் போய் பரிசோதிக்க வேண்டிய நோயாளி தான் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்க. தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது காரணம் தமிழர்கள் பலவீனமானவர்கள். தமிழர்களா இப்ப இருக்கிற ஆட்சியை சொல்றீங்களா? தமிழர்களே பலவீனமானவர்கள் தான். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்போம், ஆனா அவங்க பண்ற குற்றச்சாட்டுகளை என்னென்ன தவறு பண்றாங்கன்றத சுட்டி காட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தாவேக ஆட்சி கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழல ஈடுபடுறாங்கன்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்ல, அண்ணாமலைக்கு எங்க ஊழல் பண்றான், எங்க லஞ்சம் வாங்குறான், எங்க கமிஷன் கொடுக்குறான், எங்க ரோடு போடுறான், எல்லா கதையும் தெரியும். அவர் ஒரு 5 வருஷத்துல ஊழல் எங்க நடக்குது, எங்க ஊழல் பெட்டி வாங்கலாம், எங்கே கமிஷன் வாங்கலாம். கடந்த திமுக ஆட்சியிலேயே கமிஷன் வாங்கின நம்பர் தான் அண்ணாமலை. அப்போ இப்போ தாவேக ஆட்சியில் எங்கே ஊழல் நடக்குது, கமிஷன் கிடைக்குது அவருக்கு தெரியும். அவர் சொல்றது சரியா இருக்கு. இப்போ தாவேக ஊழலில் ஈடுபடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? 100%. இப்போ தாவேகாவுடைய அமைச்சர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் மதுபானத்துறையில பல கமிஷன் வாங்கிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சார்? 11 ரசாயன மது புட்டிகள் தடை செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் அதை நீக்குவதற்கு யார் காரணம்? அமைச்சர் விக்னேஷுக்கு தெரியுமா தெரியாதா? மதுபான ஆலை உரிமையாளர்களுக்கு மனித உயிர் ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா மதுபான ஆலை அதிபருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நபர் யாரு? அமைச்சர் விக்னேஷ். அவர் ஏன் 24 மணி நேரத்தில் ரசாயன கலவையுள்ள அந்த மதுவை, மெக்டோல், MC இப்படி பல தயாரிப்பு பொருட்களை தடை செய்வதும் அமைச்சருக்கு ஒப்புதலோடு நடக்குது. 24 மணி நேரத்தில் அமைச்சரின் ஒப்புதலோடு அது மீண்டும் அந்த ரசாயன கலவை எரிசாராயம் எங்கே வருது? உணவுப் பொருள் பயன்பாட்டுக்கு வருது. அப்போ அமைச்சர் விக்னேஷுக்கு எத்தனை கோடி, எத்தனை லட்சம்? இல்லை விக்னேஷ் கை காட்டுகிற விஷ்ணு ரெட்டிக்கு போச்சா? யாருக்கு போச்சு இந்த பணம்? சுப்பிரமணிய ரெட்டி யாருக்கு கொடுத்தாரு? திருவள்ளூர் சாராய ஆலை தடை செய்து 24 தடை நீக்கிறாங்க. அப்போ ரசாயன சாராயம் பல பேருடைய மரணத்துக்கு காரணமா இருக்கு. 6 லட்சம் இளம் விதவைகள் உள்ள ஒரு நாடு எது? தமிழ்நாடு தான். இப்போ 10 வயசு 15 வயசு போய் குடிச்சுவிட்டு ஒரு 55 வயது மூதாட்டிய கொலை பண்றான். எத்தனை வழக்கு இருக்கு பாரு. எல்லா வழக்குகளுமே பாலியல் வழக்கு. அத்தனைக்கு பின்னாடி சாராயம் இருக்கு, கஞ்சா இருக்கு, அபின் இருக்கு,
பெத்த பெயின் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துட்டதாகவே தெரியல. பல கோடி ரூபாய் மணல் கான்ட்ராக்டில் பிரபுவுடைய அப்பா, வேளாண்மை துறை அமைச்சர் பிரபுவுடைய அப்பா 50 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காருன்னு செய்தி. மணல் கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னு 50 கோடி வசூல் பண்ணியிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? இது விஜய்க்கு தெரியுமா? இல்லை அசராக்காருக்கு விஜய்க்கு நோட் போட்டாரா? விஜய் அதை பார்த்து தூக்கி வீசிட்டாரா? திமுக செய்த ஊழலை நீங்கள் 5 வருஷம் போகும்போது அதை விட அதிகமாக இருக்கும் போல் இருக்க. திமுக பரம்பரையே செய்த ஊழல் 5 ஆண்டு காலம், கடைசி காலத்தில் பெரும் ஊழல். ஏவா வேறு அட்டையிலேயே பாலம் கட்டினார் விழுப்புரத்தில். அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 18 கோடி ரூபா, 1 கோடி 2 கோடி, எவ்வளவு 18 கோடி ரூபா. இப்போ அதே சூழல் இப்போது தாவேகா பக்கம் நகர்ந்துருக்கு. அதே ஒப்பந்தக்காரன், அதே கான்ட்ராக்டர், அதே போலி பில்லு போடுறவன், ரோடே போடாமல் காசு அடிக்கிறவன், ஹைவேஸில் 350 கான்ட்ராக்டர், கடைசி நேரத்தில் ஏவா விட 5 கோடி கொடுத்தார். 1750 கோடி எடுத்து கொடுத்தார். இப்போ அதே ஆட்கள் எங்கே இருக்கான்? இதே தாவேகா ஆட்சியில் அதே பிடபிள்யூ கான்ட்ராக்டர், அதே ஹைவேஸ் கான்ட்ராக்டர், அதே இபி கான்ட்ராக்டர், அதே மார்வாடிக, ஊரடிச்சு கொள்ளையில் போடுற அதே மார்வாடிகள். 14.5 லட்சம் வீடு இருக்குது சென்னையில். இவர்களுக்கு 310 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரி போடுவதற்கு யார் சொன்னான்? கார்ப்பரேஷன் கமிஷனர் சமீரான், சித்ரா, ககன்தீப் சிங் பேடி, நகராட்சி அடிஷனல் இயக்குனர் சமீரான், அதே போல் முன்னாள் கார்ப்பரேஷன் கமிஷனர் மதுசூதன ரெட்டி, இவர்களெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு தானே இருக்கான். இவர்களை நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலையே? தாவேகா அரசுக்கு இப்ப அதிகாரிகள் ஒத்துழைக்கல, நாங்க நல்லது பண்ண நினைச்சாலும் திமுக காலகட்டத்தில் இருந்தவங்க தான் இருக்கிறதுனால ஒத்துழைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா அரசு முன்வைக்கிறாங்க. அம்மா, அதிகாரிகளை வேலை வாங்குவது, அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கா? அமைச்சரவைக்கு அதிகாரம் இருக்கா? அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் இருக்கு. அமைச்சரவை நினைத்தால் அதிகாரியை மாற்றலாம், தலைமைச் செயலாளர் சொல்லி அதிகாரியை மாற்றலாம். திருடி கொடுக்குற அந்த அதிகாரிகளை நீங்கள் சிறையில் போடலாம். ஏன் இது வரைக்கும் ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல? இப்போ பழைய திமுக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கலை. வேலு உங்களால் தொட முடியல, நேரு பக்கமே போக முடியல. நேரு விஷ்ணு ரெட்டிகிட்ட 500 கோடி ரூபா பார்ட்டி ஃபண்டு கொடுத்து தப்பிச்சுக்கிட்டாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பக்கத்துலேயே போக முடியல. செந்தில் பாலாஜி இப்போ பாஜக போகிறதா அதிமுக போகிறதான்னு தடுமாறிட்டு இருக்காரு திமுகவில் இருந்து. எதனால சார்? திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு நபரா செந்தில் பாலாஜி கருதப்பட்டாரு. இப்ப வரைக்குமே செந்தில் பாலாஜிக்கு ஒரு அதிகாரம் திமுகவில் இல்லையா? இப்போ இந்த தாவேகா கைது அடிக்கடி ஆதவர்ஜினா சொல்லுது, ஒரு கணக்கு இன்னும் தீர்க்க வேண்டியது, கரூர் கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. பாஜகவும் செந்தில் பாலாஜி எதிர்க்குது, தாவேகாவும் எதிர்க்குது. பார்த்தாரு, திமுக கை விட்டுருச்சு. திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பூரா எல்லாம் விஷ்ணு ரெட்டி வீட்டுக்கு போய் மொய் எழுதி தப்பிச்சுக்கிறான். நாம ஏன் வாழ்நாள் முழுக்க சிறைக்கும் போலீஸுக்கும் கோர்ட்டுக்குமா அலையணும்? எல்லாம் திருடனா நம்மளும் திருடணும். நாம பாஜக பக்கம் ஒதுங்குவதுதான் சாலை சிறந்தது. இப்போ அவர் பாஜக பக்கம் போக ஆரம்பிச்சிட்டார். கரூரில் இனிமேல் தாமரை கொடி பறக்கும். திமுகவிலிருந்து தான் போகிறாங்க, அதிமுகவிலிருந்து தான் போகிறாங்க. பாஜகவிலிருந்து யாரும் திமுக அதிமுக வந்ததாக வரலாறு இல்லை. இப்போ இருக்கிற நயினா நாகேந்திரன் உட்பட. அவர் ஊழல் பண்ணப்பயே அமைச்சரவையில வச்சிருந்தாங்க திமுக. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவ்வளவு சீக்கிரமா செந்தில் பாலாஜி அவர்களை திமுக விட்டுருவாங்களா? திமுக இப்போ கடந்த கைது நடவடிக்கைகளில் திமுக சட்டத்துறை ஒரு சரியாக ஒத்துழைக்கும். முகில் ரோத்தகியை லண்டன்லேருந்து கூப்பிட்டு வர்றார். பாஜக மூத்த வழக்கறிஞர், பழைய அட்டர்னி ஜெனரல் கூப்பிட்டு வர்றார். காங்கிரஸ் கட்சியில் கபில் சிபல், அவர் பழைய சொலிசிட்டர் ஜெனரல், 2 பேரையும் 50 கோடி ரூபா கொடுத்து கூப்பிட்டு வர்றார். தாவேகா போடுற வழக்கில் 50 கோடி ரூபா கொடுத்து தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்டால் டபுள் பேமெண்ட் கொடுப்பார். யாருக்கு? வழக்கறிஞர்களுக்கு. ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும். 50 லட்ச ரூபா கொடுங்க செந்தில் பாலாஜி, டபுள் பேமெண்ட் வாங்கிக்க, 1 கோடி வாங்கிக்க. எல்லாம் தமிழ்நாட்டில் திருடுன பணம் இருக்குது. திருட்டிலிருந்து தப்பிப்பதற்காக வழக்கறிஞர்களுக்கு டபுள் பேமெண்ட் கொடுக்குற ஆள் செந்தில் பாலாஜி. இப்போ திமுக செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை சபரீசன் மீண்டும் நெருக்கடி கொடுத்து பணம் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு?
இனி திமுகவில் நீடிப்பது நமக்கு ஆரோக்கியம் இல்லை. ஒன்று பாஜக பக்கம் போயிடலனா அதிமுக பக்கம் போயிடணும். திமுக அவரை விடல, அவரா வெளியேற முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா கடந்த காலமா உதயநிதி கைது நேரத்தில் பரபரப்பு ஆளே இல்லையே. அவர் கைது போட்டிருந்தாலும் அவர் பெரிய அளவில் பரபரப்பு செய்யக்கூடிய பெரிய சீன் போடக்கூடியவர் வரவே இல்லையே. ஏன்? நமக்கு இனி திமுக கோட்டையில் நமக்கு செல்வாக்கு இல்லை. கோட்டையை மாற்றுவது தான். எடப்பாடி பேசிகிட்டு இருக்கார், நயினா நாகேந்திரன் பேசிகிட்டு இருக்கார், வா நம்ம அமித்ஷாட்ட போய் நேரடியாக சேர்ந்துக்கலாம். எடப்பாடி கொங்கு மண்டலமே உண்டுறதான் வா, வேலுமணி வெளியே போயிட்டார், கொங்கு மண்டலமே உண்டுறதான் வான்னு கூப்பிடுறாரு. சார், தாவேக்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் திமுக அவங்க தோல்வியை ஒத்துக்கலையா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. RS பாரதி வந்து தொடர்ந்து சர்ச்சையா பேசிட்டு வராரு. திமுகக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு சாபம் விடுற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. அவர் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லைம்மா, அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை இழந்ததை சகிச்சுக்க முடியல. உதயநிதியாலையும் சகிச்சுக்க முடியல, ஸ்டாலினாலையும் சகிச்சுக்க முடியல, சபரீசனாலையும் சகிச்சுக்க முடியல, உதயநிதியாலும் சகித்து கொள்ள முடியல. அப்போ ஆட்சி இழந்தது ஓட்டு போடாத மக்கள் மீது RS பாரதி சொல்லுகிற அந்த கோபம் திமுக குடும்பத்துக்கே இருக்குது. திமுக குடும்பம் மீண்டும் அதிகாரம் வரும், மீண்டும் திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும், ஹிண்ட்ராம் ஜென்ராம் எல்லாம் திமுக திமுக திமுக. நாங்கள் இப்போ திமுக தோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அவர்கள் விலகலை. கோட்டையில் கொடியேற்றுகிறது விஜய் கொடியேற்றுறாரா, உதயநிதி கொடியேற்றுறாரா? உதயநிதி கொடியேற்ற வேண்டிய அந்த கோட்டை கொத்தளத்தை விஜய் கொடியேற்றுறார். திரிஷா சல்ட் அடிக்குது. இதெல்லாம் உதயநிதியால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் RS பாரதி சைதாப்பேட்டையில் எவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டி வச்சுருக்கோம். அங்கே வைத்தியம் பார்த்தவங்க பூரா ஓட்டு போட்டாலே மாசு ஜெயிச்சிருப்பாரு. உங்களுக்கு இந்த சாபம் சும்மா விடாது. திமுகவுக்கு ஓட்டு போடாதவனெல்லாம் நீங்கள் ஆவி சும்மா விடாது. இதுதான் அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. சார், அதே வரிசையில செந்தில் பாலாஜிக்கு அடுத்து சேகர் பாபு மேலேயே ஒரு அதிருப்தியில இருக்காங்க திமுகவினர்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு சேகர் பாபு தான் பங்குன்ற மாதிரி அந்த தேர்தல் மறுசீரமைப்பு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அந்த திமுகல இருந்து எடுத்த அறிக்கையில அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வருது. ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறது மக்களுடைய பணி, சேகர் பாபு பணியில். மக்கள் திமுக தலைவர் கருணாநிதியை ஊழல், லஞ்சம், லாவண்யம், சட்ட ஒழுங்கு, இப்போ மகளிர் பாதுகாப்பு இல்லை, இப்படி பல விஷயங்களுடைய வெளிப்பாடு தான் ஸ்டாலின் தோல்வி. இந்த தோல்வி என்பது கருணாநிதியை தோற்றுருக்கார், திமுகவை தோற்றுருக்கு. இப்போ பல முன்னாள் அமைச்சர்களே தோல்வி அடைந்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்குற பொழுது மக்கள் தான் ஆசானை தவிர சேகர் பாபு எப்படி தோக்கடிச்சிட்டார்? சேகர் பாபுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. சேகர் பாபு பாதுகாப்பாக அவர் துறைமுக தொகுதிக்கு போயிட்டு முஸ்லீம் வாக்கை நம்பி அங்கே போயிட்டு குளத்தூரில் முஸ்லீம் வாக்குகளே இல்லை, அங்கே நிறுத்தி வச்சது தந்திரமாக சேகர் பாபு தான் அதில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய CMD துறையில அமைச்சராக இருந்தப்ப நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த ஃபைலை வந்து இப்போ தாவேக்க எடுத்து தூசி தட்டுதுன்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா சார்? பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு சென்னை CMDL. தாவேக்க அதெல்லாம் அந்த பக்கமே போகலையே. 100 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் 5 அமைச்சர் சிறையில் வாழ்நாள் சிறையில் இருக்கணுமே, ஏன் முடியல? இவர் பதவி பிரமாணம் எடுத்தோடனேயுமே யார் வீட்டுக்கு போகிறாரு? ஸ்டாலின் வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. எந்த ஊழலை ஒழிப்பதற்காக விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஊழல் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாருன்னா ஓட்டு போட்ட 1.5 கோடி பேருக்கு செய்கிற பெரிய துரோகமா இல்லையா? அது அண்ணாவை ஃபாலோ பண்றாரு, ஒரு நாகரிகத்துக்காக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப நாகரிகம் தான். மேடைக்கு மேடை ஸ்டாலின் எங்கில் தீயாட்சி தீயாட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி. ஓட்டு போட முதலமைச்சரானா அண்ணா பானுமதியில் செருப்படி வாங்கின மாதிரி அங்கே போய்
காலில் விழுந்ததா அதிகாரம்? ஸ்டாலினுடைய காலடியில் போய் ஆசீர்வாதம் வாங்குவதா நீங்கள் தீய சக்தி ஒழிச்ச லட்சணமா? அண்ணாவே ஒரு அயோக்கியன், அண்ணாவே அசிங்கப்பட்டு பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, பானுமதி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக மக்கள் ஓட்டு போட்டான் அண்ணாவுக்கு. அதே அண்ணா பானுமதி எப்படி அடி வாங்கினாரோ அதே போல உதயநிதி நீங்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டவர், ஸ்டாலினை குளத்தூரில் விரட்டி அடிக்கப்பட்டவர், அவர்கிட்ட எதுக்கு நீ ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க? அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது ஒன்று தான், திமுகவிடம் தெருவில் நின்று ஆசீர்வாதம் வாங்குவது ஒன்று தான். திமுக காரன் பூரா அவனுக்கு ஓட்டு போடல, திமுக பூரா அவனை இன்னும் ஜென்ம விரோதியாக பார்க்குறான். அப்பா யார் உன்னுடைய எதிரியோ, யார் உன்னை ஒழிக்கணும் இன்னைக்கு வரை கங்கணம் கட்டிட்டு இருக்கானோ அவன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது பெருந்தன்மைனா மனநோயாளி. கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் போய் பரிசோதிக்க வேண்டிய நோயாளி தான் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். இந்த விவகாரத்தை எப்படி எடுத்துக்கிறது சார்? திமுக மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை தாவேக்கா அரசு விஜய் அவர்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்கள கைது செய்யறதுல எந்த ஒரு இடத்துல தாமதம் ஏற்படுதுன்னு எடுத்துக்கலாம்? பயம்தான் காரணம். திமுக பார்த்து விஜய் அவர்களுக்கு பயம்னு சொல்லி பெரிய பயம். போலீஸ் இருக்கு, நீதித்துறை இருக்கு, சட்டத்துறை இருக்கு, அப்பவும் பயப்படுறாரு. காரணம் திமுகவை எதிர்த்து ஊழல் ஆட்சிக்கு மக்கள் தாவேக்கு ஆட்சியை கொடுத்தார்கள். தாவேக்கு ஆட்சியும் திமுகவினுடைய அதே பாதையில் பயணிக்கிறது என்பதை மறைப்பதற்கு கடுமையாக போராட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரம் ரொம்ப பெருசா பேசப்பட்டு வருது. ஏற்கனவே மேகதாது விஷயத்துல கர்நாடகா நம்மள வஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இது நடந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இது தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பலவீனமா இருக்கு. அந்த தமிழர்கள் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் குடியிருந்த கொள்ளைகால், சாம்ராஜ் நகர், ஹாசன் போன்ற எல்லையோர பகுதியில் குடியிருந்த இவர்களை அந்த மேகதாது அணை பிரச்சனை, காவிரி அணை பிரச்சனையில் வனத்துறை, கன்னட வனத்துறை காவலர்களுடைய வெறியாட்டம்தான் இந்த 3 தமிழர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் ரெட்டி நாயுடு தான் செம்மரம் கடத்துவான், ஆனால் 1000 தமிழர் சிறையில் அடைக்கப்பட்டான், பல பேர் சுட்டு கொல்லப்பட்டான். அதே தான் கர்நாடகா. ஆந்திராவில் என்ன நடந்ததோ அதே தான் கர்நாடகாவில் நடக்குது. இது காரணம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சியில் தமிழர்களை காப்பாற்றக்கூடிய கடந்த காலத்தில் எந்த நடவடிக்கையும் இல்லை. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் மணல் போகுது. காரி துப்ப மாட்டானா கன்னடம்? தண்ணியே தரமாட்டோன்னு தான் டேம் கட்டுறான். அந்த டேம் கட்டுவதற்கு எங்கிருந்து மணல் போகுது? தமிழ்நாட்டிலிருந்து மணல் போகுது. இதுதான் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு காரணம் தமிழர்கள் பலவீனமானவர்கள். தமிழர்களா இப்ப இருக்கிற ஆட்சியை சொல்றீங்களா சார்? தமிழர்களே பலவீனமானவர்கள் தான். யார் எதிரி, யார் துரோகி, இந்த தொலைநோக்கு பார்வை தமிழர்கிட்ட இல்லை. மலையாளிகிட்ட இருக்கு, கன்னடங்கிட்ட இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, பஞ்சாபில் இருக்கு, மராட்டியில் இருக்கு. தமிழர்கள் யார் இவனை ஏமாத்துறானோ அவனுக்கே 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். இவர்களுக்கு அரசியல் முழுமையாக இவர்களிடமிருந்து வெளியேறிவிட்டது. என்றைக்கு இவர்கள் முழுமையாக கேரளாவை போல ஒரு கம்யூனிஸ்டுகளாக எப்போ இவர்கள் மாறுவார்களோ, ஆந்திராவை சேர்ந்த ஆந்திரா தேசிய மக்களாக, கன்னட தேசிய மக்களாக இருக்கான், இவன் திராவிட தேசியமாக தமிழர் இருக்கிற காரணத்தினால தான் கேரளாவில் அடிக்கிறான், கர்நாடகாவில் அடிக்கிறான், ஆந்திராவில் அடிக்கிறான், தெலுங்கானாவில் அடிக்கிறான், இந்த பக்கம் இலங்கையில் அடிக்கிறான். இவர்களுக்கான ஒரு அதிகார மையமே இல்லை. ஆர்எஸ்எஸ் இந்தியாவை வழிநடத்திட்டு இருக்க, தமிழர்களை வழிநடத்துவதற்கு இங்கே எந்த நாதியும் இல்லை என்பதுதான் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது மிகப்பெரிய உதாரணம். இந்த விவகாரத்தை தமிழக அரசு எப்படி கையாளணும்னு சொல்றீங்க சார்? தமிழக அரசு உடனடியாக அந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு
கர்நாடக அரசிடமிருந்து அறிக்கை வாங்கி இதை சிபிஐ வழக்காக மாற்றியிருக்கு. சிபிஐ வழக்காக மாற்றியிருந்தால் அந்த வனத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு பணி பறிக்கப்பட்டு அவர்கள் கடுமையான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு எதையுமே செய்யும். காவிரி கோப்புக்களை கூட காப்பாற்ற முடியாத திராவிட இயக்கம்தான் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, தொடர்ந்து தாவேகா திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதிமுகவுடைய நிலைப்பாடும் இப்ப ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. எஸ்பி வேலுமணி உட்பட வெளியே இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. எப்படி எடுத்துக்கிறது? இப்போ எடப்பாடி கையில் அதிமுக வந்துருச்சு. வேலுமணிக்கு பின்னாடி யாரும் இல்லை, தங்கமணிக்கு பின்னாடி யாரும் இல்லை, சிவி சண்முகத்துக்கு பின்னாடி கட்சி இல்லை, இப்படி பல பேருக்கு பின்னால் கட்சி இல்லை. ரெட்டையில் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடிட்டு இருக்கு. எடப்பாடிகிட்ட ரெட்டையில இருக்குது, ரெட்டையில் எடப்பாடிட்டு இருக்கு, எடப்பாடி ரெட்டையிலையில் இருக்காது. யார் ரெட்டையிலையை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிமுக. அதுதான் அங்கே எழுதப்படாத விதி. புதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு யார் கூடுனாலும் 10 ஆண்டு காலமாக எடப்பாடிகிட்ட ரெட்டையில வந்துருச்சு. அப்போது தேர்தலில் நிற்பதற்கு ரெட்டையில தான் அங்கு வேட்பாளர் அல்ல, ரெட்டையில இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ரெட்டையில இருந்தால் தான் அங்கே 25% வாக்கு வாங்க முடியும். எடப்பாடிக்கே தான் நிலைமை. அதனால் வேலுமணியெல்லாம் அதிமுகவை விட்டு வெளியேறினால் செல்லா காசாக போயிடுவார். டிடிவி தினகர் என்ன ஆனார், சசிகலா என்ன ஆனார், ஓபிஎஸ் என்ன ஆனார்? திமுகவில் போய் சட்டமன்ற உறுப்பினராக கடைசி பெஞ்சில் உதயநிதிக்கு பெட்டி தூக்கிட்டு வர்றார். இதுதான் நடக்கும் வேலுமணிக்கு. சசிகலாவும் டிடிவி தினகரனும் மீண்டும் அதிமுகக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு வராங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம், வாய்ப்பு 50 வருஷமா அப்படியே வாய்ப்பு தான் இருக்கு. ஜெயலலிதா மரணம் அடைந்து 16 வாய்ப்பு 10 வருஷமா வராத வாய்ப்பா இனி வரப்போகுது. இப்ப இபிஎஸ் மேல நிறைய அதிருப்தி இருக்கு, அதனால தலைமை மாற்றணும்ன்ற ஒரு முடிவுல இவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்காக ஒரு முயற்சியா சசிகலா கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அதிமுகல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி எடுத்துக்கிறது? அந்த விமர்சனம் மனநோயாளிகள் எங்கேயாவது கீழ்ப்பாக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லையா சார்? அம்மா, ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே சசிகலாவுக்கு எந்த பதவியும் இல்லையே. ஜெயலலிதா 25 வருடம் இயக்கிய சசிகலாவுக்கு கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கலையே ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில். என்ன வீட்டு வேலைக்காரியாக மட்டும் நம்ம வச்சுருந்தோம் சசிகலாவை. இப்போ முதலமைச்சராக இப்படி தொண்டை ஏற்றுக்குவான்? வாய்ப்பே இல்லை. முடிச்சுக்கோ, அவ்வளோதான். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி, வணக்கம்.